ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த லீடர் கடுப்பாக எலியை போட்டு எடுத்ததும் பொழக்க ஆரம்பிக்கிறான். அவனை விட்டுறடான்னு ஓலிவான் கத்துற நேரத்தில் இவனை முடிச்சுட்டு உன்கிட்ட தாண்டா வருவேன்னு திரும்பி பார்த்து அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் பின்னாடி இருந்து பாயிறான் எலி. பட் அப்போவே இவனுக்கு அடி தான் விழுது. அவன் ரொமான்டிக்காக கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது. பட் இவன் முதுகெலும்ப நொறுக்க பார்க்குறான். நம்மளை பற்றி தெரியல, அவன் முகத்தை பக்கத்தில் வச்சாலே மூக்க கடிக்கிற ஆள். இவன் தலையிலேயே மோதுறான். 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறப்ப இவன் கடிக்கலாம் செய்கிறான். இவனை தூக்கி போட்டு அடித்து நாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப அந்த லீடர் கழுத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான செயின் போட்டிருப்பான். அந்த செயினை பிடிச்சி நீ சண்டைக்கு வரப்ப செயினை கழட்டிட்டு வரணுன்னு உனக்கு தெரியாதாடான்னு போட்டிருக்கு செயினாலேயே இவனை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்குறான். இவன் ஒரு கேங்கோட லீடர். பட் இருந்தாலும் முதல் முறையாக இப்போ தான் நிஜமாவே தன்னை கொலை பண்ண போகிற ஒருத்தனோட கண்ணை பார்க்குறான். பயத்தில் ஃபேண்ட்டில் சூசு போயிட்டான். சுற்றி இருக்கவங்களாம் ஷாக் ஆகுறானுங்க. பட் ஓலிவாங் இன்னமும் இவனுக்கு டைஹார்ட் ஃபேனாக மாறிக்கிட்டே இருக்கான். இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வர நாக் அவுட் ஆகி விழுந்து கிடக்குறான். அந்த பொண்ணு சாலி இவனை எழுப்ப பயத்தில் கத்துறா. பட் அவன் மெதுவாக கத்திரி காதே கிழிஞ்சிரும் போல. என்ன ஓவரா வருத்தப்பட்டுட்டியா? உனக்கு தெரியாது, கேங்டமோட மைட்டி வாரன் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறான். இங்கே வந்திருந்த மொத்த கேங்கையும் இவன் பிறந்திருக்கான். இவனும் இவனோட 2 பிரதர்ஸும் ஒன்றா சேர்ந்து. அடுத்த சீன்லேயே அவன் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன், சண்டை போடுறதுனா பயம் இல்லை, பட் ஃபர்ஸ்ட் எய்டை பார்த்தாலே பயப்படுவியா, மூடிட்டு இருறான்னு இவனை கடுப்பாய் மிரட்டுறான். இப்போ கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா இவன் கிட்ட. அந்த இன்னொரு பொண்ணு ஹீத்தர் எலிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். இவளுக்கு எலி மேலே ஒரு கண்ணு இருக்குது. அந்த ஃபைட்டில் இவன் நெத்தியில் அடிபட்டு தையல் போட்டிருப்பாங்க. அது ஆல்ஃபபெட் ஹச் சிம்பிளில் இருக்கும். நமக்கு மட்டும் எந்த பொண்ணுங்களும் இல்லைன்னு 2 பிரதர்ஸும் அழுதுகிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டு விட்றானுங்க. அப்போ வாரன் ஆக்சிடென்டலா ஏண்டி எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து கத்திக்கிட்டே இருக்க, ஏதோ நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஃபேமிலிலாம் இல்லை, நம்ம ஒரே பிளட் லைன் கூட கிடையாதுன்னு அவள் சொல்கிறப்ப நல்ல ஐடியாவாக இருக்கே. ஏன் ஒரே பிளட் லைனாக இருந்தால் தான் ஃபேமிலியாக இருக்கணும்னு சட்டம் இருக்கா என்ன? நம்ம எல்லாரும் இனிமேல் ஃபேமிலியாக இருக்கலாம். நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது இங்கிலீஷில் நேம் வைக்கணும்னு வாரன்னு சொல்கிறான். நான் தான் அப்பாவாக இருப்பேன், நான் தான் பிரதராக இருப்பேன் இவனுக்கு அடிச்சுக்கிற நேரத்தில். எலி எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும், நான் தான் பேர் வைப்பேன்னு ஸ்பெல்லிங்லாம் எனக்கு சொல்ல தெரியும்னு அந்த இடத்துல கெத்தாக தன்னைத்தானே காட்டிக்கன்னு நினைக்கிறான். நெத்தியில் அடிப்பட்டு ஹச் சிம்பிள் இருக்கும். இவனோட ஃபர்ஸ்ட் நேம் கூட ஹச்சில் தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இவங்களோட ஒவ்வொருத்தர் நேமில் இருக்க ஒவ்வொரு முதல் லெட்டரை ஒன்றா எடுத்து ஆக்சிடென்டலாக அதை ஸ்பெல் பண்ணுறப்ப ஹாஸ்டல்னு வந்திருக்கு. பட் வாரனுக்கு ஓவர் அது டபிள்யூன்னு வரும். யார் இவன்ட்ட சொல்லிடாதீங்கடா, பெருசாக சாதிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கான். இருக்கட்டும், அவன் சந்தோஷத்தை எதுக்கு கெடுக்கணும்னு அவனும் ஒத்துக்கிறான். எனக்கு ஆப்பிளுக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியும், APPLE ஆப்பிள். ஆப்பிள்னா ஸ்மார்ட் ஃபோன் கெத்து கட்டுற மொமெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது போக குறைஞ்சபட்சம் நம்ம ஒன்றா இருக்கிற வரைக்குமாவது நம்மளே ஃபேமிலின்னு சொல்லிக்கலான்னு சொல்கிறான். இதுதான் இவளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு போயிருக்கும் இதுக்கு முன்னாடி. ஆரம்பத்தில் இவங்க கேங்கெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் யாரும் இல்லாத சில சின்ன பசங்க ஒன்றா சேர்ந்து அவங்களுக்காக உருவாக்கிக்கிட்ட ஃபேமிலி தான். இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த பொண்ணு சாலி நைட்டு டின்னர் சாப்பிட்றப்ப கண்ணீர் சிந்தாமல் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறான். எல்லாரும் ஒன்றா ஹாப்பியாக இருக்காங்க. ஒரே ஒரு ஆளை மட்டும் மறந்துட்டு, அது ஓலிவாங். எதுக்காக என்னோட பேரை மட்டும் இவனுங்க விட்டுட்டு அந்த ஃபேமிலி நேமாக வச்சுருக்கானுங்க? ஈவன் அந்த பூனைக்குட்டியோட பேரில் இருக்க முதல் லெட்டரை கூட எடுத்து இவங்க ஃபேமிலி நேமாக வச்சுருக்காங்க. பட் என்ன மறந்துட்டானுங்க. இவனுங்களுக்காக பணம் சம்பாரித்தேன், கொள்ளை அடித்தேன், அப்படி இருந்து என்னை ஒதுக்குறாங்களான்னு இவன் யோசிக்கிறப்ப இவன் மைண்ட் வாய்ஸில் நினச்சது அவன் காதில் கேட்ட மாதிரி எலி, பிகாஸ் உனக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்கிறான். இங்கே அந்த கேங் ஒன்றா கூடுற இடத்துல இவங்களுக்கு மேலே ஒரு லீடர் இருக்கான் போல். அந்த லீடர் இவன் கழுத்தில் கையை வச்சாலே பயப்படுறான். கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட இவன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி யார் போனாலும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறான். எனக்கு அடுத்த இடத்துல உன்னை விடலான்னு நினச்சேன்டா, பெரிய லீடராக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ யாரோ ஒருத்தன் கிட்ட தோத்து இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கியான்னு டிசப்பாயிண்டடாக பார்க்குறப்ப வந்திருக்கிறது கண் பார்க்கே தான். ஹாஸ்டலோட எலிஜாங்கா, இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசாக ஒரு கேங் வந்திருக்கான்னு இவன் யோசிக்கிறான். அப்போ இவனுக்கு சப்போர்ட்டாக வந்த ஒருத்தன், நான் இந்த எலியை தோக்கடிச்சிட்டா இந்த ஊரை எனக்கு கொடுத்துருவியான்னு கேட்குறான். இவனை பார்க்க காட்டாகோட ஜோஹன் மாதிரியே தெரியுது, பட் யாருன்னு தெளிவாக தெரியல இன்னும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு ஹீத்தர் எலியை கஷ்டப்பட்டு ஒத்துக்க வைக்கிறான். முகத்தில் இருக்க இந்த தழும்பை மறைக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்காக. அது லெட்டர் ஹச். விருப்பமே இல்லாட்டியும் அவனும் ஒட்டிக்கிறான். இவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் அதை ஒட்டியிருக்காங்க. இப்போ தான் நம்ம எல்லாரும் பார்க்க ஃபேமிலி மாதிரியே இருக்கோன்னு ஒன்றா சேர்ந்து இவனை சம்மதிக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது அழிஞ்சு போகிறது விருப்பம் இல்லாமல் எல்லாரும் ஹச்சுன்னு டேட்டு போட்டுக்கிட்டாங்க போல். இந்த பொண்ணு ஹீத்தர் எப்படின்னா, இவ தான் சாலியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க அப்பா அம்மா இறந்து போன அன்றைக்கி முதல்ல வந்ததே இவ தான். அப்புறம் அடிக்கடி இவ தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் இவ கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. இவளோட பேரண்ட்ஸ் 2 பேருமே லாயர்ஸ். இவ தான் கிளாஸோட லீடரும் கூட. இவங்க ஸ்கூலை விட்டு போகிற டைம் சூப்பர் மார்க்கெட்டில் எலி கேட் ஃபுட்டை திருடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கேயே போய் இந்த பொண்ணு எலியை மிரட்டுறா. இனிமேல் நீ எப்பயுமே திருட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்கா. நல்ல பையன்ல ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பையில இனிமேல் திருட மாட்டேன்னு ஏதோ குழந்தைங்கிட்ட பேசுகிற மாதிரி இவனை நடத்துகிறா.
எலிக்கும் இது ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு போல. இந்த விஷயத்த கேஷ் பே பண்ணிக்கிட்டே சாலி பார்க்கும் பார்க்குறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ பார்க்கில் சாலியோட ஒன்றா இருக்கிறப்ப கேட்டிருப்பா, உனக்கும் எலிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரின்னு. பதிலுக்கு அவ நாங்கள் ஜஸ்ட் ஃபேமிலி தான், எதுக்காக நீ கேட்டேன்னு கேட்டதுக்கு, எனக்கு எலி மேலே ஒரு கண்ணு, எலியை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பா ஏற்கனவே. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறப்ப சாலி பார்க்குக்கு கொஞ்சம் ஜெலஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அன்னைக்கு ஈவினிங் சாலி எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு ஒரு புது பிளான் சொல்கிறா. நம்ம வீடு இல்லாமல் தெருவில் சுற்றுற எல்லா குழந்தைங்களும் உள்ளே எடுத்துக்கிறோம், நமக்கு தான் நிறைய ரூம் இருக்குல்ல, எல்லாரும் ஒன்றா இருப்போம்னு சொல்கிறா. பட் இதில் நிறைய பிரச்சனை இருக்குது. இது இல்லீகல், முதல்ல போலீஸ் பிடிச்சிருவானுங்க. ரெண்டாவது, இப்போ இவனுங்க இருக்கிற கும்பலுக்கே சாப்பாடு போடுறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஆளுங்களை சேர்த்தா அவங்களுக்கு இன்னும் அதிக பணம் தேவைன்னு நினைக்கிறானுங்க. முதல்ல நமக்கு பிளான் வேணும்னு வாரன்னு சொல்கிறப்ப எலி அந்த இடத்துல என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, போலீஸ்கிட்ட மாட்டாமல் பணம் சம்பாதிக்கிற வழின்னு சொல்கிறான். இங்கே கண் பார்க்கும் அதே பணத்தை பற்றி தான் பேசுகிறான். பணம் சம்பாதிக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டா, அதுக்காக நீ இந்த ஊரையும் சேர்த்து கேட்குறது பேராசப்படுற மாதிரி தெரியலையான்னு ஜோஹன் கிட்ட தான் பேசுகிறான் கன். இங்கே புதுசாக இருந்த கேங்கை மொத்தமாக ஜோஹன் போட்டு காலி பண்ணிட்டு நிற்கிறான். என்னால் இது கண்டிப்பாக முடியும்டா, நீ தானே சொல்லியிருக்க காட்டாக டேக் ஓவர் பண்ணியிருக்க, அதே மாதிரி இந்த ஊரையும் என்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறான் ஜோஹன். ஒத்துக்கிறேன்டா, எனக்கு கீழே இருக்க எல்லா லீடர்ஸ்லையும் நீ தான் ஸ்ட்ராங்கான ஒருத்தன். பட் நானே போய் ஹாஸ்டல் எப்படிப்பட்டவங்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அந்தளவுக்கு பெஸ்ட்டாக செயல்படலாட்டி அதுக்கப்புறம் நீ ஹாஸ்டலில் எடுத்துக்கொண்டு இவனே ஸ்ட்ரைட்டாக களத்தில் இறங்குறான். கன் பார்க்கோட யோசனையில் எப்பயுமே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும், பட் போலீஸ்கிட்ட மாட்டாமல். இதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு கேள்வி இவன் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கான பதிலை தான் இப்போ எலி வச்சுருக்கான். ஒரு பாயிண்ட் ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ செயல்பட்டிருக்க ஹாஸ்டல்கிற மிகப்பெரிய கேங்கோட அடித்தளத்தை இங்கே தான் போட்டிருக்காங்க. நமக்கு கீழே ஒருத்தங்க, அவங்களுக்கு கீழே இன்னொருத்தவங்கிற மாதிரி பல ஃபேமிலிஸ் ஒன்றா ஜாயின் பண்ணி இதை க்ரியேட் பண்ணலாம். உங்கள் கிட்டேருந்து ரெண்ட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணலாம். பணம் வேணுங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, என்ன வேணால் செய்வாங்க. அது யாருக்குமே நம்ம பொறுப்பாக இருக்க மாட்டோம். ஆனால் போலீஸ் பிடிச்சா அவங்கள தான் பிடிச்சிட்டு போவாங்களே தவிர நம்மளோட பேர் எந்த விதத்துலையும் சிக்காது. சுயமாக அவங்களால செயல்பட முடியாது. திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் கண்டிப்பாக தேவை. அதனால அவங்க திருப்பி ஹாஸ்டலில் சேர்ந்து வந்து தான் ஆகணும்னு சொல்கிறான். எல்லாரும் ஷாக்காகி போய் நிற்கிற இடத்துல அந்த ஓலிவாங் மட்டும் இந்த ஐடியாவை கேட்டு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகி கை தட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு, டே போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாதுன்னா க்ரைமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னு அர்த்தம். போலீஸ்கிட்ட மாட்டாமல் க்ரைம் பண்ண சொல்லலை, இனிமேல் க்ரைமே பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், மறந்துட்டியான்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு, மறக்கலை, நான் இனிமேல் க்ரைம் பண்ண மாட்டேன்னு எலி சொல்லிடுறான். நீ நல்ல பையன், நான் சொன்னால் கேட்பேன்னு எனக்கு தெரியும்னு அந்த பொண்ணு கொஞ்சிக்கிட்டு இருக்கப்ப ஓலிவாங் இந்த விஷயத்தை கடுப்போட பார்க்குறான். அவனுக்கு எலியோட ஒரிஜினாலிட்டி தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மாறுறது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த பொண்ணு இவனை மாத்துறான்னு இவன் மேலே தான் இவனோட மொத்த கோவத்தையும் காட்டுறான். பாருன்னு ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். எலியும் ஹீத்தரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து இந்த பொண்ணு சாலி பார்க்க ரொம்பவே ஜெலஸாக ஃபீல் பண்ணுறத நோட் பண்ணுறான். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி நடக்குது. இந்த இடத்த விட்டு டிசப்பாயிண்டடாக கிளம்பியிருக்கான். இவங்க அப்பார்ட்மெண்ட்டோட வாசலில் உட்காந்து இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. முதல்ல இருந்தே இவனுக்கு தெரியும் சாலி பார்க்குக்கு எலியை தான் பிடிச்சிருக்கு. இவனுக்கு சான்ஸே இல்லாட்டியும் இவன் எதுக்காக ஆசைப்பட்டாங்கிறது இவனுக்கு புரியவே இல்லை. எனக்கு வாய்ப்பே இருக்காதுன்னு தெரிஞ்சோன்னு நான் எதுக்காக ஆசைப்பட்டேன்னு நினச்சி இவன் மேலே இவனுக்கே வெறுப்பாக இருக்குது. சரி, நான் இப்போ செம்ம கடுப்பாக இருக்கிறதுனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே ஆரம்பிக்கலான்னு அவன் எதிரில் இருக்க ஜோஹன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் கூடயே கன் பார்க்கும் வந்திருக்கான். ஏற்கனவே என் நாள் ரொம்ப மோசமாக இருந்துச்சுடா. என் நேரத்துக்குன்னு நீங்கள் பார்த்து கரெக்டாக சிக்கியிருக்கீங்க. கூலிங் கிளாஸ் போட்டு நிற்கிற தம்பி, நீயும் சேர்ந்து வா, உங்கள் 2 பேரையும் சேர்த்து காலி பண்ணுறேன்னு 2 பேர் கூடயும் தனியாக சண்டைக்கு நிற்கிறான். இந்த டைமில் கண்ணுமே கொஞ்சம் எங்கே இருக்க மாதிரி தெரியுது. என்னை ஒருத்தர் சண்டைக்கு கூப்பிட்டு பல வருஷம் ஆனதுனால நான் ரொம்ப ஹானரபுளாக ஃபீல் பண்ணுறேன். ஹாஸ்டலோட கேட் கீப்பர் வாரன் என்னை சண்டைக்கு கூப்பிட்டுருக்காருன்னு எனக்கு பெருமையாக இருக்குன்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கப்ப, இந்த சண்டையை நானே பார்த்துக்கலான்னு எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததை மறந்துட்டியா, நான் பார்த்துக்கிறேன்னு ஜோஹன் சட்டையை கழட்டிட்டு சண்டைக்கு வர மாதிரி தெரியுது. அவன் நல்லதுக்காக இல்லை, ஓன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். என் கூட மட்டுமே சண்டை போடுன்னு கூப்பிட்டுருக்கான். ஓ, அப்போ யார் கூட சண்டை போடுறதுன்னு நானே செலக்ட் பண்ணிக்கலாமா என்ன? அப்படின்னா உங்களை மாதிரி பலவீனமான ஒல்லிப்பாச்சாங்க கூடலாம் நான் சண்டை போட மாட்டேன்டா. உங்கள் பாஸ் கூட நான் சண்டை போடணும். பின்னாடி இருக்க வளர்ந்து கெட்ட அந்த மொட்டையனை என் கூட சண்டை போட சொல்லுங்கள் ஸ்ட்ரெயிட்டானு பின்னாடி நிற்கிற ஜேக்கிமோட அடியால் ஜெரியை கூப்பிட்றான். சின்ன பையங்க இவன், 15 வயசு தான் ஆகுது. ஏதோ லக்கேஜ் தூக்குறவன் மாதிரி இவனை கூப்பிட்டு வந்திருக்காங்க போல. இப்போ தான் வந்தியா, ஏன்டா அவ்வளோ லேட்டாக வந்தேன்னு கேட்டதுக்கு, ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போன எக்ஸ்கியூஸ் சொல்கிறான். என்ன ஆனாலும் என்னை ஸ்கூலுக்கு லீவ் போடவே கூடாதுன்னு ஜேக் எனக்கு ஆர்டர் போட்டிருக்கான்னு சொல்கிறான். இவன் பேசிக்கிட்டு இருக்கிறத கூட கவனிக்காமல் வாரன், சின்ன பசங்க சண்டையில் முழுசாக வளர்ந்த அடல்ட்டை நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? இவன் மிரட்டிக்கிட்டே ஒரு தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணுறப்ப அதை பட்டக்குன்னு சொல்லக்கூடாது, பேக்குன்னு சொல்லணும்னு இவன் முகத்திலே ஒரு பஞ்சு வைக்கிறான் அவன். பட் இவன் அசையாமல் அங்கேயே நிற்கிறான். நான் எப்படி ஒரு பஞ்சை ஃபீல் பண்ணதே இல்லைன்னு இவனும் பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த சண்டையை வேடிக்கை பார்க்குற கன் பார்க் ஜோஹன் கிட்ட, இந்த உலகத்தில் ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட் இருக்குது, அதை நம்ம எதை கற்றுக்குறோங்கிறத பொறுத்து ஒன்றை விட ஒன்று ஸ்ட்ராங்காகவும் இன்னொன்று வீக்காகவும் இருக்கும்.
ஆனால் இந்த ஃபைட்டிங் ஸ்டைலை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு ஜோஹன் கிட்ட கேட்டதுக்கு அவன் இந்த உலகத்தில் இருக்கிறதுலே நான் இதை தான் அதிகமாக வெறுக்கிறேன்னு சொல்கிறான். பிகாஸ் இங்கே எந்த ஒரு டெக்னிக்கும் இல்லை, 2 பேரும் ரா ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கற்கால மனிதர்கள் மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிறானுங்க. ஜெரிக்கு இப்போ 15 வயசு தான் இருக்குது, ஆனால் இவன் பாடி இதுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இவனோட ஜீன் அப்படி. இவன் கிட்டத்தட்ட ஒரு லீடர் மெட்டீரியல். இப்போது இந்த ஜென்ரேஷனில் யார்கிட்டையும் இல்லாத அளவுக்கு ரா ஸ்ட்ரென்த் ஜெரிக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸ்டில் வாரன் எப்படியோ கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறான், பட் சுத்தமாக முடியலை. இன்னைக்குன்னு பார்த்து என் நிலைமை ஏன் இவன் கூட சண்டை போடுற மாதிரி வரணும்னு வருத்தப்படுறான். ஆக்சுவலாக ஜெடி நினச்சா இதை பிளாக் பண்ணியிருக்க முடியும், பட் இருந்தாலும் பிடிவாதமாக பஞ்ச் எல்லாத்தையும் மூஞ்சியில் வாங்கிக்கிட்டு சண்டை போடுறான். ஜோஹனுக்கு இதை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. இங்கே ரத்த ஆரே ஓடிக்கிட்டு இருக்கு, காட்டானுங்க மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறான். பட் கன் பார்க் ஜெரிக்குள்ளே இருக்க ஃப்யூச்சரை பார்க்குறான். மாடியில் 2 லவ் பேர்ட்ஸ் டிஃபன் பாக்ஸை வச்சு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது உங்கள் அம்மா உனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கெட்டி கொடுத்த லஞ்ச் பேக்கா அப்படின்னு டிஃபன் பாக்ஸ் ஆச்சரியமாக பார்க்குறான் எலி. இவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதே இல்லை போல். உங்கள் அம்மா காலையில் உடனே எழுப்பி விடுவாங்களா, லேட்டாக வந்தால் கால் பண்ணுவாங்களான்னு ஆச்சரியமாக கேட்குறான். பட் இதே நேரத்தில் ஓரத்தில் சாலி பார்க் டிஃபன் பாக்ஸோடு வெயிட் பண்ணுறான். இந்த விஷயத்தெல்லாம் ஜெலஸாக பார்த்துக்கிட்டே கூடயே வாரனும் இருக்கான். உனக்கு தான் தெரியும்ல, எலி ஒரு மாதிரி க்யூரியஸான ஆள். இதுக்கு முன்னாடி அம்மா அப்பா டிஃபன் பாக்ஸ் கேட்டு கொடுத்து அவன் கேள்விப்பட்டதே இல்லை, அதனால தான் ஆர்வமாக அதை சாப்பிட்றான். அதை சாப்பிட்டு முடிச்சதும் உன்னோட டிஃபனையும் சாப்பிடுவான் பாருன்னு அவன் சொல்கிறப்ப இவ கஷ்டப்பட்டு ஒரு டிஷ்ஷை கையிலலாம் வெட்டு வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பா போல. இவளுக்கு வேற ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இவள் வருத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு இவனால் அமைதியாக இருக்க முடியலை. ப்ளீஸ் தயவு செஞ்சு சோகமாக இருக்காதன்னு இவன் மனசில் நினைக்கிறப்ப இது எல்லாமே ஜஸ்ட் இவன் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்க ஃப்ளாஷ்பேக்ஸ் மட்டும்தான். வாரன் நிஜமாவே இங்கே தோற்று போயிட்டான். உனக்கு எதிரில் நிற்கிற ஜெரி, உனக்கு என்னடாச்சு? கடைசி பஞ்சில் ஏன் நீ சண்டை போடுறதை நிறுத்திட்ட? இல்லாட்டி நீ தோற்றுருக்கவே மாட்டியே. எதுக்காக பாதி சண்டையில் இவன் நிறுத்துனான்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. நான் சண்டை போட்டால் ஒரு பொண்ணு சோகமாக இருப்பான்னு சொல்கிறான். உங்கள் கேங்குக்கு நடந்த விஷயத்துக்கு பழி வாங்க தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியுது. உங்கள் ரிவெஞ்செல்லாம் என் கிட்ட தீர்த்துக்கங்கடா. நீங்கள் சொல்கிறத நம்புகிற மாதிரி இல்லாட்டியும் நாங்கள் யாருமே கேங் இல்லைடா. ஜஸ்ட் போகிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு சின்ன ஃபேமிலி, அவ்வளோதான். என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என் ஃபேமிலியை விட்டுருங்கன்னு இவன் கேட்குறப்ப நானுமே ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் சண்டை போடுறேன். அதனால உன் சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இது அப்படியே என்னால் விட்டுற முடியாதுடா. உன்னை தோக்கடிச்சிட்டு இந்த ஊரையே ஜேக்கிமும் அவனோட பிக் டீலும் சொந்தமாக்கிக்கிறதுக்காக தோக்கடிக்கணும்னு கடைசியாக ஒரு நாக் அவுட் பஞ்ச் பண்ணி முடிக்க வர நேரத்தில் அந்த இடத்துல ஜோஹன் இவன் அடிக்கிறான். பிக் டீல் அதுவும் மயிராது, முதல்ல போய் முடியை வளர்க்குற வேலையை பாருங்கடா. டெரிட்டரி வளர்க்குறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கங்க. இந்த ஊர் எனக்கு சொந்தம்னு சரி அவன் மிரட்டுறான். 2 கிறுக்கனுங்களும் ஒன்றா பேசிக்கிட்டு இருங்க. இந்த டைமில் நான் எலிஜ் அங்கே எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி என் வேலையை பார்க்குறேன்னு அங்கேருந்து கிளம்புறான். என் ஃபேமிலியை டச் பண்ணாதீங்கன்னு வாரன் கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டான். அப்போ கூட அவனை அடிச்சு போட்டு ஃபேமிலி அது மண்ணாது, ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா உன்கிட்ட பலம் இருக்கணும்ட்டான். பலம் இல்லாட்டி அதை பற்றி வருத்தப்படுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. நாங்கள் இருந்து கிளம்ப பார்க்குற நேரத்தில் வாரன் பல்லால் இவன் ஷூவை கடிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் நீயும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி கெஞ்ச போகிற பாருன்னு சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் லிட்டரலி. ஆப்வியஸ்லி ஃப்யூச்சரில் இவனுக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அப்படிலாம் நமக்கு நடக்காதுன்னு கான்ஃபிடென்ட்டாக இவனை அடிக்க வர நேரத்தில் ஒருத்தன் பாஞ்சு இவன் கழுத்துலேயே கடிச்சிக்கிட்டு இருக்கான். அது எலிஜாங் தான். ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிறான். இப்போ தான் முறையாக கன் பார்க்கும் சரி இவனை பார்க்குறாங்க. ஆச்சரியமாக உறைஞ்சு போய் நிற்கிறானுங்க. ஜோஹன் இந்த மாதிரி காட்டு வாசிங்க மாதிரி சண்டை போகிறத பார்த்தாலே அருவருப்பாக இருக்குன்னு பேசியிருக்கான். பட் இங்கே ஒருத்தன் லிட்ரலி ஒரு மிருகம் மாதிரி கடிச்சிக்கிட்டு இருக்கான். யாரா நீன்னு கேட்டதுக்கு நான் தான் இவனோட ஃபேமிலி, என் ஃபேமிலியை விட்டு விலகிருன்னு மிரட்டுறப்ப கன் பார்க்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி நிற்கிறான். அப்புறம் ஒரு சின்ன அப்டேட் நண்பர்களே, ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷலாக ஏரியா ஃபுல்லாக செலிப்ரேஷன் மோடில் தான் இருந்தது. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ப்ராப்ளமாக இல்லை, ரெக்கார்டிங் கொஞ்சம் நேரம் தான் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு நாள் தான் டியூரேஷன் கம்மியாக இருக்கும் கைஸ், நாளையிலேருந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.